அதாவது இந்த வீடியோ பார்க்குற நெறைய பேர் கானா சாங் கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. சரிடா, இப்ப என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கானா பாட்டு அவங்க சொந்தமா ஒரு டியூன் எடுத்து அதுக்கேத்தா மாரி பாட மாட்டாங்க. எதுனா ஒரு பழைய பாட்டு எடுத்து, இல்ல இதுக்கு முன்னாடி வந்த பாட்டு எடுத்து அந்த டியூனுக்கு ஏத்தா மாரி லிரிக்ஸ் எழுதி இவங்க பாடுவாங்க, ஒரு கானா இதுல. அந்த மாரி ஒரு 4 சாங் சொல்றேன். அந்த 4 சாங்ல கடைசியா சொல்லப்போற 2 சாங்கு உங்களுக்கு "ஓ மை காட்! இதுலருந்தா இது வந்துதா?" அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு என்னன்னா, அந்த இந்த பாட்டு வருமே. ஃபர்ஸ்ட்டு பாட்டு என்னன்னா, "உன் லிப்ஸுக்கு மேல நான் சாயம் பூசவா, நீ நைட்டு ஃபுல்லா காதல்பட்றா கொஞ்சி பேசவா" அப்படின்னு ஏதோ ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்கு எந்த சாங்கோட டியூனுன்னு கேட்டா, ஐயோ சாமி "அடியே மனம் நில்லுனா நிக்காதடி" அந்த பாட்டோட டியூன் எடுத்து தான் இதுக்கு பாட்டு பாடியிருக்காங்க. இதுதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அதுக்கப்புறம் செகண்ட் பாட்டு என்னன்னா, இந்த "ரவுடியாகணும்னு ஆசை, நான் மட்டை பண்ணி வாங்கின பல கேஸ" அப்படின்னு ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த வடிவேலு படத்துல வர "வாடி பொட்ட புள்ள வெளியே" அப்படின்ற பாட்டோட டியூன் எடுத்து அதுக்கேத்த மாரி லிரிக்ஸ் எடுத்து பாடுவாங்க. அடுத்து சொல்லப் போற 2 பாட்டு தான் உங்களுக்கு ஷாக் ஆகுற மாரி இருக்கும். அடுத்து நான் சொல்லப் போற பாட்டு என்னன்னா, ஒரு